வள்ளலாரின் 102 ஏக்கர் வடலூர் நிலத்தை அபகரிக்கும் மு.க. ஸ்டாலின் குடும்பம். வேடிக்கை பார்க்கும் பிஜேபி. வாயை திறக்காத எடப்பாடி. ஆன்மீகவாதிகளே சிந்தியுங்கள். சந்தர்ப்பவாத அரசியல்வாதிகளை புறக்கணியுங்கள். வாக்களிப்பீர் நோட்டாவிற்கு. இவன் நேதாஜி மக்கள் கட்சி. அடுத்தது மோடியை பார்த்து சின்ன பையன் கிண்டல் அடிக்கிறாப்புல. சின்ன பையன் உதயநிதி, பாலிடால் உதயநிதி கிண்டல் அடிக்கிறார் மோடியை பார்த்து. என்னென்னா மிஸ்டர் 29 பைசா அப்படிங்கிறது. ஒரு நாட்டு முதல்வரை இந்த சின்ன பையன் மிஸ்டர் 29 பைசாவான். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவர் மிஸ்டர் 29 பைசானா உங்களை மிஸ்டர் 30,000 கோடின்னு தான் கூப்பிடணும். 29 காசு நம்ம நாட்டுக்கு வர்ற உங்கள் தமிழ்நாடு கட்டுற இதில் ஒரு இதில் 29 பைசா தான் இவங்களுக்கு வருதான். மற்றதெல்லாம் மத்திய அரசாங்கம் எடுத்துக்கிறாங்களாம். அதுக்காக அவர் சொல்கிறார் மிஸ்டர் 29 பைசா. 29 பைசா நமக்கு வருது, அதில் 20 பைசா இந்த கூட்டம் கொள்ளையடிச்சிருது, ஸ்டாலினும் உதயநிதியும். அப்படி பார்த்திங்கன்னா நமக்கு வர்றது வெறும் 9 பைசா தான். அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் 70 பைசா எடுத்தாலுமே இராணுவம் அமைச்சு இராணுவத்தை பாதுகாப்பு நம்ம கொடுக்குறாங்க. பல மத்திய அரசாங்கத்துடைய நலன்களுக்கு இதுக்கெல்லாம் செலவு பண்ணுறாங்க. இவங்க வாங்குற 29 பைசாவை கணக்கு கொடுக்க சொல்லுங்கள். 20 பைசா அந்த குடும்பம் கொள்ளையடிச்சிருது, மந்திரி கொள்ளையடிச்சிடலாம். ஆக நமக்கு வர்றது 9 பைசா. அந்த 9 பைசா வச்சு தான் பட்ஜெட்டு போடணும். இந்த லட்சணத்தில் இந்த கூட்டம் வந்துக்கிட்டு பிரதமரை போயிட்டு 29 பைசான்னு கிண்டல் அடிக்குது. அடுத்து இவர் உளறினது என்னென்னு கேட்டிங்கன்னா, அதிமுக கூட்டணியில் யார் பிரதமர் வேட்பாளர் எடப்பாடியான்னு கேட்குறாரு. ஏன் உங்கள் அப்பாவான்னு கேட்குறான். உங்கள் அப்பாவை தான் தகுதி இல்லாதால வருங்கால பிரதமர்னு உங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே. உங்கள் அப்பாவை விட எடப்பாடி கொஞ்சம் படித்தவர், அவர் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவர் உங்கள் அப்பாவை விட. அதனால் எடப்பாடியாருக்கு பிரதமராக வராரு அப்படின்னு சொல்கிறது ஒன்றும் அசிங்கம் இல்லை. நீங்கள் உங்கள் அப்பாவையே சொல்லும்போது நீங்கள் பிரதமர் யார் அப்படின்னு சொல்ல முடியலைங்கிறத கிண்டல் அடிக்கிறீங்க. உங்கள் இந்தியா கூட்டணியில் பிரதமர் யாருன்னு இன்றைக்கி வர முடிவாகலை. அதனால் நீங்கள் மற்றவர்களை கிண்டல் அடிப்பதில் உங்களுக்கு அடிப்படை தகுதி இல்லை அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, அரசாங்க பெண்களுக்கு இலவச பஸ் கொடுத்தாங்கல்ல, அதில் இதுவரை 420 கோடி பயணம் செஞ்சுருக்காங்களாம். பார்த்துக்கங்க ஜோக்கை. 420 கோடி பேர் இது பண்ணியிருக்காங்களாம் பயணம். தமிழ்நாட்டில் மொத்தமாக பெண்களுடைய ஜனத்தொகையே 3 கோடிக்கு கொஞ்சம் அதிகம். 3.5 கோடி பெண்களுடைய ஜனத்தொகை. இந்த 3.5 கோடியில் 5 லட்சம் பேர் தான் இதிலே போவாங்க பஸ்ஸில். 3.5 கோடியில் இருக்கிறவங்கெல்லாம் வசதியானவங்க, படித்தவங்க, கால் டாக்ஸியில் போகிறவங்க, ஷேர் ஆட்டோவில் போகிறவங்க, ஆட்டோவில் போய்ப்பவங்க தான் அதிகம். கொஞ்சம் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற பெண்கள் தான் நீங்கள் கொடுக்குற ஓசி பஸ்ஸில் போவாங்க. அதுவும் 2 மணி நேரத்துக்கு ஒரு பஸ்ஸு நின்று பார்த்துட்டு எல்லாம் மற்ற பஸ்ஸில் போகிறாங்க. அதுவும் சாதாரண பஸ்ஸில் தான் ஓசி, மற்றபடி கொஞ்சம் இதான பஸ்ஸெல்லாம் கட்டணம் இருக்குது. அப்போ 3 லட்சம் பேர் கூட போயிருக்க மாட்டாங்க. என்ன புழுகுறாரு பாருங்கள். 20 கோடி 420 கோடி பேர் போயிருக்காங்க. டிக்கெட் கொடுக்காதனால எத்தனை பேர் போனாங்கங்கிற கணக்கும் அதில் இருக்காது. அப்போ ஊரை ஏமாத்துகிற வேலை பாருங்கள். இவங்க மற்றவங்கள்லாம் அண்டை புழுகுறாங்கன்னு புழுகுறாங்க. அப்பாவும் பையனும் சேர்ந்து புழுகுற அண்டை புழுகையா. அது இதில் திருச்சியில் 5 லட்சம் ஓட்டில் ஜெயிப்பாராம் வைகோ. இவர் சொல்கிறார் சின்ன பையன் உதயநிதி. திருச்சியில் போய்கிட்டு சின்னமே தெரியல, முதல்ல எலெக்ஷன் தேதி தெரியல. திருச்சியில் பம்பரன் இதில் நிற்கிறாங்க உங்கள் வைகோ கட்சி. அங்கே போய்கிட்டு உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னால் இன்றைக்கி 5 லட்சம் வித்தியாசத்தில் ஜெயிப்பாராம் துரை வைகோ. அங்கே நடக்கிற கூத்து என்னன்னு தெரியுமில்ல. கேஎன்ஆர் இருக்கார், அவர் பையனுக்கு கேட்டார் சீட்டு, ஸ்டாலின் கொடுக்கல. திருச்சி சிவா கேட்டார், எங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள் கொடுக்கல. அதுக்கப்புறம் அன்பில் மகேஷ் கேட்டார், கொடுக்கல. 3 பேரும் படு கோபத்தில் இருக்காங்க. வைகோ பையனுக்கு வேலை செய்ய மாட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு தான் துரை வைகோ மேடையிலேயே அழுதார். இந்த லட்சணத்தில் இந்த இது பேர் 5 லட்சத்தில் ஜெயிப்பாங்களாம். திருச்சியில் மொத்த அந்த வாக்காளர்கள் எண்ணிக்கையே எவ்வளோன்னு இந்த சின்ன பையனுக்கு தெரியாது. 12 லட்சமோ 13 லட்சம் தான். அதில் விழுகிறது 60% ஓட்டு தான் விழுகும். உங்களுக்கு 12-14 லட்சத்தில் 60% அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு 6 லட்சம் 7 லட்சம் தான் விழுகும் ஓட்டு. அதில் அதிமுக இருக்குது, அவங்களுக்கு 30% ஓட்டு.
பாஜக கூட்டணி இருக்குது. எல்லாம் சேர்ந்தால் கூட்டி கழித்து பார்த்தா உங்களுக்கு மொத்தம் விழுகிறது 2 லட்சம் 3 லட்சம் ஓட்டு தான் உங்களுக்கு விழுகும். இல்லை 5 லட்சம் இதில் ஓட்டில் ஜெயிப்பேன்னா என்ன இருக்கும்? அரசியல் கணக்கு தெரியலை. திருச்சி பாராளுமன்ற தொகுதினா சின்ன பையனுக்கு என்னன்னு புரியலை. அதனால் உளறி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வேண்டிய செய்தி.